ஏண்டி உங்க அப்பங்கிட்ட கேட்டியா வீடு எந்த பக்கம் இருக்குன்னு? பக்கமா தூரமா என்னன்னு? எனக்கு என்னமா தெரியும், வீடு பாத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதோட சரி. எங்கிட்ட இருக்கு என்ன ஏதுன்னு நான் எங்க கேட்கலையே. நான் நீ கேட்டிருப்பன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயும் கேட்கலையா? அதான் வீட்டுக்கு போறேன்னு ஆயி போச்சு இல்லாம அப்புறம் என்ன போய் பாத்துக்கிறது. என்னையெல்லாம் கேட்டா உன் மாமியார் குடும்பத்துல இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அதுக கூட எல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தோம்னு வச்சுக்க பிரச்சனை தான். ஏற்கனவே ஒன்னா இருந்ததே இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. அதனால தள்ளி தாமா இருக்கும் வீடெல்லாம். அப்படியும் பக்கத்துல வச்சிருந்தாலும் நான் எதுக்கு அவங்க கிட்ட பேசுறேன் வைக்கிறேன். நான் பாட்டுக்கு என் வேலை ஒண்ணு நான் ஒண்ணுன்னு இருப்பேன். அவர் நேத்து போன் நம்பர் கொடுத்தா, இதுக்கு போன் பண்ணி பேசுங்க, எப்படி என்னன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி சேர்ந்துக்கலாம்னு சொன்னா. போன் பண்ணுவோம். அப்படியே பேசி பேசி தான் நம்ம வலிக்கெல்லாம் கொண்டு வர முடியும். இந்த நேரத்துல யார் போன் பண்றது? பேசினா தானே தெரியும். பேசு யாருன்னு. ஹலோ, யாருங்க? நான் தான் ஜானகி பேசுறேன். நேத்து அந்த பிசினஸ் பத்தி சொன்னேன்ல, அதுக்கு தான். அக்கா நீங்களா? நான் யாரோ நினைச்சிட்டேன். நேத்து போன் பண்ணீங்கல்ல, நான் சேவ் பண்ணி வைக்கல, அதான் புது நம்பரா இருக்குன்னு நினைச்சேன். அக்கா இன்னைக்கு புள்ள வீட்டுல பால் காய்ச்சறோங்க, அதனால இன்னைக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமம். ஐயோ, இவளுகளை வச்சுதான் நானே ஒப்பேத்தணும்னு பார்த்தா இவளுக்கு அது இதுன்றாளுகளே. விடக்கூடாது ஒரு ஜானகி, அப்படியே புடிச்சு அமைக்கிற வேண்டிதான். எங்க பால் காய்க்கிறீங்க புள்ள வீட்டுல? அக்கா எங்க வீடு பார்த்துருக்காரு என்னன்னு தெரியல, வீட்டுக்காரு என்கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க என் புள்ள வீட்டுக்கு வந்துருங்க, அங்க வந்தா கூட நாங்க அப்படியே கூட்டிட்டு போயிருவோம். அப்படியா? சரி, உங்க மவ வீடு எனக்கு தெரியும், நான் வந்துடுறேன். சரிங்கக்கா, நாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம், பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அங்க வந்துட்டு கூப்பிடுங்க, சரிங்களா? வைக்கிறேன். சரி 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 சரி. என்னாடி ஜானகி, உனக்கு வந்து சோதனை. நீயும் பிசினஸ் பண்ணி பெரிய முதலாளி ஆகலான்னு பார்த்தா நம்ம ஒரு அடி எட்டு வச்சா 10 அடி கீழே தள்ளுது. இவளுகளை வச்சாவது நம்ம காரியத்துல கையாளலான்னு பார்த்தா இவளுகளும் தப்பிச்சு போற மாதிரி தெரியுது. விடக்கூடாது, புடிச்சா அமைக்கிறணும் இன்னைக்கு அங்கேயே போய். ஏமா என்னமா என்ன சொன்னாங்க? பிசினஸ் பத்தி தான் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் இப்ப புள்ள வீட்டுல பால் காய்க்கிறோம், இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் புள்ள எங்க பால் காய்க்குது, நானும் வரேனாங்க. நான் வீடு எங்க இருக்குன்னு தெரியலன்னு. அப்புறம் தான் என் புள்ள வீடு அங்க கட்டி கொடுத்த வீட்டுக்கு வந்துருங்க, அங்க வந்துட்டீங்கன்னா நான் ஒரு ஆள் அனுப்பி உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் வரேனாங்கம்மா. ஏமா பிசினஸ் பத்தி எல்லாம் நம்ம தனியா பேசணுமா? அவங்க அங்க வந்து சொன்னாங்கன்னா வீட்டுல என் மாமியாருக்குள்ள தெரிஞ்சிருமா? அப்புறம் எப்படிமா? அதுக்குன்னு வரேன்றவங்கள வரவேணான்னு சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் வர வச்சாதான் நமக்கு அவங்க கிட்ட இருந்துல காரியம் ஆகும். இப்படிதான் காக்கா பிடிக்கணும். ஒரு தொழில் நடக்கணும்னா பொறுமையா இரு, அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். மீனா, சீதா கிளம்புனீங்களா? என்ன இன்ன வரைக்கும் இந்த ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மணி ஆயி போச்சு. இந்த ஆரம்பிச்சுட்டாருல, இனி வாழ்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. வா, இதை அப்புறம் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சு கிளம்ப இவ்வளவு நேரமா? சிவி சிங்காரிச்சு வரத்துக்கு விடிஞ்சிரும் போல இருக்குது. பால் காய்க்கிறது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள செய்யணும்னு சொல்லி இருக்காங்க. ஆடி அசைஞ்சு கிளம்பிட்டு இருக்கீங்க. சரி சரி, வாழ்னு கத்தாதீங்க, கிளம்பியாச்சு, போமா. பேக் எல்லாம் எங்க எடுத்துட்டு வரலையா? அப்பா இப்பயே பேக் எடுத்துட்டு போறதுன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும். அதுவும் இல்லாம 3 பேரு வண்டியில பேக வச்சுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஓட்ட முடியாது. நீங்க போங்க, நான் சாயங்காலம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஏன்பா நீ வரலையா? இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு. என்னதான் இருந்தாலும் அண்ணன் நீ வர்றது இல்லையா இதுக்கெல்லாம்? இல்லப்பா அதான் சாயங்காலம் வரேன்ல, வேலை முடிச்சிட்டு வரேன். சரி வாங்க வாங்க, வருஷா வாங்க. கூட பிறந்த தங்கச்சி வானு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா வர முடியும்? என் ஃப்ரெண்டும் இங்க பால் காய்ச்சறதுக்கு வரேன்னு சொன்னாங்க. வீடு எங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, வர சொல்றதுக்கு. முதல்ல ஏறி உட்காரு, மணி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களெல்லாம் வர சொல்லலாம். இந்த ஆளுகிட்ட சொன்ன பாரு என்ன சொல்லணும். வண்டியே எடுங்க. அண்ணா விட்டுடுடா, ஏன்டா அப்படி பண்ற? மரியாதையா அண்ணன்னு கூப்பிடு, இல்லன்னு வச்சுக்க மறுபடியும் தூக்கி அடிப்பேன். அம்மா இங்க பாருமா, இவன் பண்றத. ஐயே, 2 பேரும் அடங்குறீங்களா? பெரிய பிள்ளைங்க மாதிரியே நடந்துக்கிறீங்க. எப்பா கம்மனு வீடு, இன்னும் அவங்களாம் வந்துருவாங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? சும்மா விளையாட்டுக்கு தாமா. விளையாட்டுக்குனாலும் வேணா சாமி, அவங்களாம் வந்துருவாங்க, கம்மனு இருங்க. எப்படி எப்படி இரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை எப்படி பண்றேன்னு பாரு, தூக்கி போட்டு பந்தாடிடுறேன். தூபம்லாம் போட்டு வச்சாச்சு, வந்தோனையும் பால் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு காய வச்சா போதும்.
என்னம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க. பால் ஊத்தி வச்சிட்டேன். எங்க அவங்க கிளம்பிட்டாங்களா என்ன? மணி ஆகி போச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்க்கணும், சாமி கும்பிடணும்ல. இப்பதான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கேட்டேன். ஏதாவது வந்துட்டேன், நாங்க நேரத்துக்கு வந்துருவாங்க. சரி சரி. அப்புறம் வரும்போது தங்கச்சியும் தான் வருதாமா. ஏங்க நான் எத்தனை தடவை சொன்னேன் உங்க மாப்பிள்ளை கிட்ட அவங்க வரக்கூடாது, கூட்டிட்டு வராதீங்கன்னு. எதுக்குப்பா அவங்கள ஆடிக்கிட்டு கூட்டிட்டு வராராமா? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் புள்ளைய பெத்தவங்க தனியா குடுத்தன வைக்கும் போது இப்படி அவங்க இல்லாம அவங்கள ஒதுக்கி விட்டு நம்ம மட்டும் எல்லாம் நின்று பண்ண முடியுமா? அது பாவமா. நம்ம புள்ள வச்சிருக்கோம், நம்ம பிள்ளைக்கு இப்படி உன்னைய ஒதுக்கி விட்டு நாங்கெல்லாம் போய் நின்னோம்னா உனக்கு எம்பிட்டு வலியும் வேதனையுமா இருக்கும். அதுதானே அவளுக்கும். என்னைக்குதான் நான் சொல்றது கேக்குறீங்க? அவ வந்து இங்க ஏதாவது பிரச்சனை வம்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதெல்லாம் ஒன்னும் நடக்காது. அவ புள்ள வீட்டு விசேஷம், அதெல்லாம் அவ பாத்துப்பா. நீ கம்முன்னு இரு, அது போதும். நீ எதுவும் பேசாத. பேசாம இருக்கிறேன். வண்டி வந்துருச்சு, நான் போய் பாக்குறேன். இந்த மனுஷனுக்கு மட்டும் நான் என்னதான் சொன்னாலும் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. சி, வந்ததும் வராததுமா என்னமோ இவதான் எல்லாம் கலட்டி நிமித்தின மாதிரி வம்புட்டு சீனை விட்டுக்கிட்டு திரியுவா. எல்லாம் வந்தாச்சு, இறங்குங்க. என்னம்மா அப்பா இங்க இறங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு? வீடு பார்த்த இடத்துக்கு கூட்டிட்டு போகாம எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே வாரேன். என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க. எங்க தனி வீடு பார்த்து புள்ளைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? மாப்பிள்ள, தங்கச்சி, வாங்கம்மா மருமவளே. முதல்ல வந்துட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீங்க வந்தோடனே பாலை காய்ச்சறது தான். வாங்க எல்லாரும். என்னம்மா இது? வீடு பார்க்கறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? ஏண்டி, வீடு பாத்திருக்கேன்னு சொன்ன மனுஷன் இங்கதான் வீட்டை பாத்திருக்கேன்னு எனக்கு என்னடி தெரியும்? எதுத்த வீடேடி, எப்படி ஓட்டுவ? எல்லாம் தலையெழுத்து. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னா என்னை அடிச்சு காட்டிக்கே துரத்திடுவாங்கம்மா குடும்பமே சேர்ந்து. போதும், வா வீட்டுக்குள்ள போவோம். உன் நிலைமை கவலை கிடந்தாண்டி. அந்த கடவுளே வந்தா கூட உன்னைய காப்பாத்த முடியாது. போ போ. வாய வச்சுட்டு கம்முனு. வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்களா? வாங்க உள்ள. கத்த ஆரம்பிச்சிட்டதுடி, வா போவோம். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பண்ணிக்கிறேன், நீங்க வையுங்க. போய் கம்முனு உட்காருங்க. எனக்கு சும்மாவே இருக்கிறதுக்கு சரியா இருக்குது. நீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துறீங்க. போதாத குறைக்கு மருமகளும் ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி? எனக்கு சலுப்பா இருக்குல்ல. அதுக்குன்னு நீங்க போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறதான்னு தான் சங்கட்டமா இருக்கு. நம்ம வீட்டுல நான் வேலை பார்க்காம வேற யாரு பாப்பா? சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நீங்க. இந்தாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதை தூண்டில வச்சுக்கிட்டு? அதுவாமா, கண்மணி இத்தனை நாள்ல மீன் பிடிக்கலாம் போனதில்ல நாங்கெல்லாம். அப்படின்னா அதான் சரி நம்ம ஊரு குளத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரியா சரியா, போயிட்டு வாங்க. கல்யாண புதுசுலதான் இந்த மாதிரி அங்க இங்கேன்னு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வர முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் குடும்பம் அது குட்டி அப்படி இப்படின்னு போயிடும். அதுக்கப்புறம் எங்கிட்டும் போக முடியாது. இதுலயே காலம் முழுசா ஓடி போயிடும். அப்ப குழம்பு எதுவும் வைக்க வேணாமா? நீங்க வந்தோடனே குழம்பு வச்சுக்கிறதா? ஏமா, ஏற்கனவே மழை வந்து எல்லாம் இதா கிடக்குது. இதுல மீனெல்லாம் சிக்குமா என்னன்னு கூட தெரியல. நீங்க ரசம் மட்டும் வச்சு வைங்கம்மா, நாங்க புடிச்சிட்டு வந்துடுறோம். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா குழம்பு வச்சுக்கலாம். இல்லையா பொரிக்கிற அளவுக்கு இருந்தா கூட பாக்கலாம். சரியா, அப்ப ரசம் வச்சு கொஞ்சம் வெஞ்சனம் வச்சு விட்டுறேன். ஐயா, மழை வேற இப்பெல்லாம் நினைச்ச நேரத்துக்குலாம் வருது. சீக்கிரம் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வாங்க. சரியா? வேறசா கிளம்புங்க. சரிம்மா, இந்தா கிளம்புறோம். கண்மணி, கண்மணி, சொல்லுங்க. எது வேணுமா? எதுவும் வேண்டாம், கிளம்பு. இங்க குளத்துக்கு போயிட்டு வரலாம். ஏன்? ராத்திரி சொன்னல நான் மீன் பிடிச்சதெல்லாம் இல்லன்னு, அதான் தூண்டில ரெடி பண்ணிட்டேன். கிளம்பு போலாம். ஐயோ, வீட்ல எல்லாம் வேலை கிடக்கு, பாத்திரம் எல்லாம் கழுவணும். எமாடி, அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க முதல்ல. ஐயோ இல்லம்மா, அது எமாடி போயிட்டு வாமா, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். எப்ப பார்த்தாலும் தடுப்படியிலே கடந்துகிட்டு ஊர் உலகத்துல எல்லாம் பாரு, பிள்ளைங்க கல்யாணம் புதுசுல புருஷனை கூட்டிக்கிட்டு அங்க இங்கன்னு போயிட்டு வராங்க. நீ இப்ப எப்ப பார்த்தாலும் தடுப்படியிலே கடந்துகிட்டு போயிட்டு வாங்க 2 பேரும். உனக்கு போக விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லையா அம்மா நான் போறேன், நீ வீட்ல இரு. என்ன சொல்ற? அம்மா நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லு, போயிட்டு வாங்க வரசா. சரிம்மா, போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வாங்க. நம்மளும் ஒரு 2-3 நாளைக்கு அமுதா வீட்ல தூங்குவோம். அதுக்கு 2 இங்க இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? புரியுது புரியுது. நம்ம அங்க போய் தங்கிக்கலாம். நம்ம இருக்கோம்னு சொல்லி பேசுறதுக்கு கூச்சப்படுதுங்க. ஆமா ஆமா, நானுமே தான் பார்த்தேன். பக்கெட் எடுத்தாச்சா? போவோமா? போலாம். நீங்க இதை வச்சுட்டு பின்னாடி உட்காந்துக்கோங்க, நான் அதை வண்டி ஓட்டிக்கிறேன்.
பாவி பையன் கொஞ்ச நேரத்துல என்னைய பஸ் ஓட்டுற டிரைவர் ஆக்கி விட்டானே. மாமா நேரம் கெட்டாமீசை கீழே இறங்குங்க, நீங்க வர வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு. தாத்தா வாங்க தாத்தா. என்னப்பா வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்ல தாத்தா, குளத்துக்கு மீன் பிடிக்க போறோம். வாங்க உள்ள வாங்க. நீங்க வேற வெளியே கிளம்பிட்டீங்க, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். தாத்தா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? போயிட்டு வாங்க சந்தோஷமா. எப்பா எனக்கு மீன் பிடிச்சு சுட்டு சாப்பிடணும் போல இருக்குப்பா. எத்தனை நாள் ஆச்சு மீன் சுட்டு சாப்பிட்டு. ஆமாண்டா, நீ உங்க அத்தாவும் என்னை சுட்டு தள்ளுறீங்க, இதுல மீனை போய் சுட போறாங்க. போடாடே போடா. எப்பா நீ மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்கப்போ, அப்புறமேட்டுக்கு நீ தினமும் 100 ரூபாய் ஆட்டைய போடுறது அம்மா கிட்ட 10 வச்சிருவேன். ஏய், சம்பள காசுல 100 ரூபாய் ஆட்டைய போறது உனக்கு எப்படா தெரியும்? இதுக்கு பேரு தான் போட்டு வாங்குறது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை வாங்கன்னு வாங்க போறேன். அப்ப இருக்குடா உனக்கு. அப்ப வாங்குறது இருக்கட்டும். இப்ப 100 ரூபாய் ஆட்டைய போடுறது அம்மா கிட்ட சொன்னா நீ அடி வாங்க வேண்டியது இருக்கும். என்னப்பா சொல்ற? வந்து தொலைறேன் வா. சரிப்பா பாத்து போங்க. சரி போயிட்டு வரேன்ப்பா. நீங்க மட்டும் தான் மீன் எல்லாம் புட்டிப்பீங்களா? ஏன் நாங்க புட்டிக்க மாட்டோமா? நாங்களும் வருவோம், புட்டிப்போம். எதை? மீன். அப்ப வாங்க இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிப்போம். நான் திருப்பிக்கிட்டு வரேன் இந்த குசுப்பாட்டிய வச்சுக்கிட்டு. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். சரிதான் சரிதான். நான் உன்னை தனியா கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா இவங்களும் வரேன்றாங்க. உனக்கு எது கோவம் இல்லல்ல? இதுல என்னங்க கோபம்? 4 பேர் நம்ம சுத்தி இருந்தாங்கன்னா நமக்கு அது சந்தோஷம் தானே. சும்மா காமெடியா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம மாமாவும் அரவிந்தும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. எதையுமே நீ ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிற, அதனாலதான் கண்மணி உன் மேல எனக்கு அப்படியே அன்பு கூடிக்கிட்டே போகுது. அப்படியா? என் தங்கம் தாங்க வாங்கன்னு கூப்பிடு. வாங்க. வாரோம். டே அண்ணா, அண்ணி வந்துட்டாங்கடா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு லூசு. அண்ணி வந்துட்டாங்க, இனிமே எங்களை கண்டுக்க கூட மாட்டேன். முதல்ல தூக்கி போட்டதே இல்ல, இப்ப மட்டும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மேல போய் நின்னு தூக்கி வீசுவேன். நீ செஞ்சாலும் செய்வ, எமகாத கேண்டா நீ. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? முதல்லயே எல்லாமே ரெடியா இருக்கு. மருமவ பால் காய்ச்சுனா போதும். போய் பாலை காய்ச்சு. கோகிலா மருமவளை கூட்டிட்டு போ. அம்மா வாமா. நீ எங்க ஆடிக்கிட்டு போற முந்திரி கொட்டை மாதிரி? நீ நில்லு, நீ போ. எங்க அவளுக்கு எங்கங்க பால் காய்க்கலாம் தெரியும்? நான் தானே போய் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீ சொல்லி கொடுத்து அவ குடும்பத்துல கும்மி அடிச்ச வரைக்கும் போதும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியா நில்லு. அப்பா அப்பா சுப்பான் இருக்காத, இங்கே சப்பு சப்புன்னு அடிச்சு போடுவேன். போ, உங்க அத்தை போயிட்டாங்கல்ல, போ. அவங்க கூடயா? அவங்கதான் உன் கூடயே வரப்போறவங்க. போ. என்னம்மா அவங்க கூடயா? போறியா? இப்ப 4 கண்ணாங்கண்ணமா சப்பு சப்புன்னு குடுக்கவா? போடி, நீ போகாம இருந்ததுக்கு என்னையும் சேர்த்து சப்பு சப்புன்னு அடிப்பது. போடி. நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோணுது தானே? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை இத்தனை நாளா. அதான் வந்துட்டல, இப்ப எதுக்கு மறுபடியும் பழச பேசிட்டு இருக்க? போய் பாலை காய்ச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.